ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான உடம்புக்கு குளிர்ச்சியான ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் grocery shopping mobile app, fresh everyday shopping, easy search, fast and secure app, exclusive discounts. Start shopping now. Buy mode, download buy mode. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பாதாம் பிசுனு. கொஞ்சமாக எடுத்தாவே இது தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சோன்னா அதிகமாக வரும். நான் ஒரு 2, 3, 4, 5 பாதாம் பீஸ் எடுத்துருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா கிண்ணத்தில் ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ரோஸ் மில்க் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பால், நமக்கு தேவையான அளவு பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் காசி வச்சுருக்கேன். சுகரு, நான் பாதாம் பிசுன்னு எடுத்திருக்கேன். ஏற்கனவே நைட்டு நான் ஊற வச்சுருந்து காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த பாதாம் பிசுன்னு. ரோஸ் மில்க் எசன்ஸ். ஓகேங்களா? இந்த பாதாம் பிசுனை பற்றி நான் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாதாம் பிசினில் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். இது பாஸ்பரஸ், சோடியம், கால்சியம், இது 3 அதிகமாக இருக்கிறதுனால போனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால. பாதாம் பிசின் எடுக்கும்போது ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷனாக இருக்கும். அது இல்லாமல் ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக ஃபீமேலுக்கு உடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் ஆகும். அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக பாதாம் பிசினை ரெகுலராக எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு 3 முறை எடுத்துக்கலாம் பாதாம் பிசின். ரோஸ் மில்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலில் நான் 1 கிளாஸ் பாலுக்கு 1 டீஸ்பூனு சர்க்கரைன்ற அளவு எடுத்திருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ், இது 2-3 ட்ராப் விட்டால் போதும். ஒரு லைட்டாக விட்டிங்கனாவே அதோடைய இது வந்துடும். பாருங்கள், அப்படியே மிக்ஸ் பண்ண சூப்பராக வந்துடும். நான் எப்போவுமே லைட்டாக தான், ஏன்னா இதில் நம்ம கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் நேச்சுரான ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக விட்டால் போதும். நான் 2-3 ட்ராப் தான் விட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. சுகர் கரையிற வரலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 3/4 ஊற்றுங்க போதும். இதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க எவ்வளோ ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இந்த பாதாம் பிசினை பற்றி நான் சொன்னேன். அந்த பாதாம் பிசினை இந்த மாதிரி கிளாஸில் சர்வ் பண்ணிட்டு மேலே 1 ஸ்பூன் வச்சுடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரோஸ் மில்க் பிடிக்காதவங்க கூட எனக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கு, திருப்பி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நான் ஏடு எடுத்து வச்சுருக்கேன். பால் ஏடு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது மேலே அப்படி போட்டு ரெடி. சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. Thank you friends. Keep watching my channel. Subscribe and like.